ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போபிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறோம் தெரியுமா? வெஜ்ஜி ஃபார் தோசை. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். கேபேஜ், கேப்சிகம், பீன்ஸ், கேரட், பச்சை மிளகா, பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்க போகிறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை பேனுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வதங்கிய பிறகு பீன்ஸு கேரட்டு போடணும். ஃபர்ஸ்ட் பீன்ஸு கேரட்டு போட்டு வதக்கணும். அதுவும் கொஞ்சம் வதங்கிய உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜு, கேப்சிகம், பச்சை மிளகா, பூண்டு அதுவும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொத்தமல்லியும் தக்காளியும் போடுறோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கிய பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் அதில் ஊற்றி முட்டையும் அதில் போட போகிறோம். முட்டையும் போட்டு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறது அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாம் கொஞ்சம் லைட்டாக முட்டையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வந்த பிறகு நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சால்ட் போட போகிறோம். தேவையான சால்ட் போடுறோம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு மஞ்சள் பவுடர், 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா அதுவும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சூடாகிறது அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வெஜ் மசாலா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம தோசை செய்ய போகிறோம். தோசை மாவு ஊற்றிட்டு நல்ல கிறிஸ்பியான தோசை, அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா வச்சு ஃபோல்ட் பண்ணுறோம். வெஜ்ஜி ஃபோல்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அது மேலே சாஸ் ஊற்றி சாப்பிடலாம். நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.